ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபார் லூப் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லூப். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபார் லூப் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன எப்படி சின்டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு ரிப்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸை லூப்பாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கோடையோ நம்பர் ஆஃப் லைன்ஸையோ எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபார் லூப். ஃபார் லூப் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராமில் இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போல்லாம் தெரியுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காமிச்சிருக்கேன். ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு 2 பேரந்தசிஸ்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இனிஷியலைசேஷன் கொடுப்போம், அப்புறம் செமிகோலன், பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுப்போம், செமிகோலன், அப்புறம் எப்படி அப்டேட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத கொடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் நமக்கு தேவையான எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த கூட இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே நீங்கள் கொடுப்பீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகே, இப்போ இதுக்குன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ இந்த ஃபார் லூப் அப்படிங்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சின்டாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றின சில ஃப்ளோ கண்ட்ரோலில் நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாகவே இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஃப்ளோ சார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப் அந்த பிளாக்கில் அந்த பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலைசேஷன் ஸ்டெப்புங்கிறது என்னென்னா அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஃபார் லூப்பில். அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம்ஸ் தான் அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும், அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன அது ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபார் லூப்புக்குள்ளே எல்லா லூப் வேரியபிள்ஸ்லையும் டிக்ளேர் பண்ணி உங்களால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். இந்த இனிஷியலைசேஷன் பிளாக்கை எப்படி என்ட்ரு பண்ணுவீங்க அப்படின்னா செமிகோலன் மூலிமா என்ட்ரு பண்ணுவீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படிங்கிற டாஸ்க்கை குறிக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை எவாலுவேட் பண்ணும் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸை இந்த இடத்துல டிக்ளேர் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார் லூப் பாடியில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்னாகும், அதில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லூப்பை நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்திங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து நமக்கு அவுட்புட் மாறும். அதுதான் செகண்ட் இது. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செமிகோலன் மூலிமா டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு ஸ்டெப்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படிங்கிற ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டிஷன் இங்கே எவாலுவேட் ஆகுது, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டோம். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்பி மேலே வர்றப்ப எனக்கு இந்த தேர்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பிளாக் இதை தான் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதாவது நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தோம்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் அதோட வேல்யூ, டிக்ரிமெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் அந்த வேல்யூ. ஸோ இந்த ஆப்ரேஷனை எப்போ பெர்ஃபார்ம் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் இந்த கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார் லூப்பில் உள்ள பாடி ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போகும்னா மேலே அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது லூப் வேரியபிள்ஸை அப்டேட் பண்ணணுமான்னு சொல்லி பார்க்கும், எது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். அதுக்கப்புறமாட்டிக்கு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு டெர்மினேட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செமிகோலன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. என்ன கண்டிஷனோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக கொடுத்துட்டு உள்ளே என்னென்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இது ட்ரூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், ஸோ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணும், அப்புறம் மறுபடியும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃப்ளோ சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மெயின் இது புரியணும் இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம். ஃப்ளோ
ஃப்ளோ சார்ட் வந்து என்னென்னா அந்த ஃபார் லூப் கோடு வர்றப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் இனிஷியலைசேஷன். ஸோ ஃபஸ்ட் இந்த இனிஷியலைசேஷனில் என்னென்ன லூப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ என்னென்ன லூப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துரும். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எவாலுவேட் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த லூப் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும், திருப்பி மேலே வந்துட்டு இங்கே அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும், இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த லூப் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிஷனை போய் செக் பண்ணும். ஸோ அந்த இடத்துல கண்டிஷனை செக் பண்ணுறப்ப இஃப் கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணும், திருப்பி வந்து அந்த பாடியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போய் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப் பாடிக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லூப்க்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்போட ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம், எப்படி ஃப்ளோ கண்ட்ரோல் நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நம்ம அதோட எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டுட் ஆகும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் எடிட்டர் தான், ஜிடிபி எடிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஜாவா கம்பைலர். நீங்கள் அதே மாதிரி ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பப்ளிக் கிளாஸ் மெயின், ஒரு மெயின் கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு மெயினாக என்ன பார்க்குறோன்னா ஃபார் லூப் கான்செப்ட் தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு நமக்கு இது மட்டும் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதை நான் ரன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா பாருங்கள். ஃபார் உள்ள பேரந்தசிஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பிளாக் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லூப் வேரியபிளை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம், பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 10 இஸ் லெஸ் தேன் 15 நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். 10 இஸ் லெஸ் தேன் 15 என்னாகும், ஆமாம் ட்ரூ தான். ஸோ அப்போ ரிசல்ட்டு நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டிஷனில் கொடுத்துட்டோம், அப்புறம் செமிகோலனால டெர்மினேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸோ அப்டேட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸையே நம்ம என்ன பண்ணுறோம்னா x+1 சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், x = x+1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நமக்கு சின்டாக்ஸ் முடியுது, உள்ளே நம்ம லூப் பாடிக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோடு. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். x = 10, 11, 12, 13, 14 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு x = 10ன்னு சொல்லி தான் இருக்கும். ஃபஸ்ட் x = 10 இருக்கும். உள்ளே வந்துட்டு இங்கே வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு x is less than 15 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி செக் பண்ணுறப்ப 10 is less than 15 ஆமாம் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூவான எனக்கு என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ எனக்கு வேல்யூ ஆஃப் x is 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இங்கே நெக்ஸ்ட் லைனில் வந்து நிற்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகுது, x = x+1. ஸோ 10+1ங்கிறது எனக்கு 11ன்னு சொல்லி மாறிடும். 11ன்னு சொல்லி மாறினோன்னே திருப்பி போய் எனக்கு என்ன பண்ணும், பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டிஷனை வந்து எவால்வேட் பண்ணுது. ஸோ என்னென்ன எவால்வேட் பண்ணுதுன்னா x is less than 15 அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆமாம் x is less than 15 பார்த்தீங்கன்னா இப்போ 11 is less than 15 பார்க்குறப்ப ஆமாம் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அப்போ உள்ளே போய்ட்டு எனக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணுது. வேல்யூ ஆஃப் x வந்து 11 பிரிண்ட் ஆகிட்டு நியூ லைனுக்கு வந்துடுது. திருப்பி மேலே போய் எனக்கு என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூவை x+1ன்னு சொல்லி. ஸோ 11 + 1 12ன்னு சொல்லி மாறும். ஸோ 12ன்னு சொல்லி மாறணும்னு என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணுறோம். x is less than 15 ஸோ 12 is less than 15 ஆமாம் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. உள்ளே ட்ரூவான எனக்கு என்ன போய் உள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ வேல்யூ ஆஃப் x 12ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நியூ லைனுக்கு நமக்கு வந்துடும். திருப்பி மேலே போய் இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆயிரும், 12 + 1 13ன்னு வந்துடும். அப்புறம் இங்கே கண்டிஷனை செக் பண்ணுது. 13 is less than 15 சொல்லி பார்க்குது. ஆமாம் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனாலும் நமக்கு என்ன ஆகும், உள்ளே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுது. வேல்யூ ஆஃப் x 13 நியூ லைனுக்கு வந்துடுது. திருப்பி இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா மேலே போயிட்டு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் x = x+1 ஸோ 13 + 1 14ன்னு சொல்லி மாறும்.
இங்கே வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். 14 இஸ் லெஸ் தேன் 15 ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூன்னா எனக்கு உள்ளே போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் 14 சொல்லி பிரிண்ட் ஆகுது. நியூவில் எனக்கு வருது. வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மேலே போய்ட்டு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 14 + 1 15 அப்படின்னு சொல்லி வரும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 15 இஸ் லெஸ் தேன் 15 பார்க்குறப்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் எனக்கு வந்து வெளியே எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த கோடு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது அன்டில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ 10லேருந்து எனக்கு என்ன இருக்குது 14 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் பற்றின உங்களுக்கு என்டையர் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அதோட டெஃபினேஷன் என்ன, சின்டாக்ஸ் என்ன, ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். எப்போ யூஸ் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.